स्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्. பரம பவித்திரமான இந்த திருச்செந்தூர் திவ்ய க்ஷேத்திரத்துக்கு நாளைக்கு இங்கே நடக்கக்கூடிய மகா கும்பாபிஷேக ஜீர்ணோத்தார மகா கும்பாபிஷேக காரியக்கிரமத்துக்காக எங்க குருநாதரான இந்த தட்சிணாமூனாய சிருங்கேரி சாரதா பீடத்தின் 36வது அதிபதிகளான பரமபூஜ்ய ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகளுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தால் இன்னைக்கு வந்திருக்கோம். நாளைக்கு இந்த கும்பாபிஷேக காரியக்கிரமம், அப்புறம் சுவாமிக்கு அர்ச்சனம், இந்த எல்லா காரியக்கிரமங்களையும் நடத்தி அப்புறம் இங்கே இந்த திரும்பி சாத்துர்மாசிய அனுஷ்டானத்துக்காக சிருங்கேரிக்கு போக வேண்டி இருக்கு. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் 2 நாள் இந்த தமிழ்நாட்டில் யாத்திரை பண்ணணும்னு சங்கல்பித்து முதல்ல ராமேஸ்வரம் க்ஷேத்திரத்தில் இன்னைக்கு பிராச்சீன காலத்திலிருந்து வந்த சம்பிரதாயம் படி தனுஷ்கோட்டியில் சமுத்திர ஸ்நானம் பண்ணி சேத்து சமுத்திர ஸ்நானம் பண்ணி ராமநாத சுவாமி சந்நிதியில் அபிஷேகம் மகா பூஜையை நடத்தி அம்பாள் சந்நிதியிலையும் பூஜையை நடத்தி இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். இந்த கும்பாபிஷேகம் இதெல்லாமே நாளைக்கு இங்கே நடக்க போகிறது. 1983வது வருஷத்தில் எங்க குருநாதர் ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகள் அவருடைய குரு எங்க பரமகுருவான ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ அபினவ வித்யா தீர்த்த மகாஸ்வாமிகளுடைய ஆக்ஞைப்படி இதே மாதிரி யாத்திரையில இங்கே மகா கும்பாபிஷேகம் நடக்கிற போது இங்கே வந்திருந்தார். இந்த ஒரு கும்பாபிஷேகத்தில் அவருடைய சாநித்தியத்தில் அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தினார். எங்க குருநாதர் அந்த கும்பாபிஷேகம் நடத்தினார் அந்த சந்தர்ப்பத்தில். அதே மாதிரி இப்போ இந்த கும்பாபிஷேக காரியக்கிரமம் நடந்துட்டு இருக்கு. இது ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம். இந்த ஒரு க்ஷேத்திரத்துக்கும் சிருங்கேரி சாரதா பீடத்துக்கும் ஆரம்பத்திலிருந்து ஒரு விசேஷமான சம்பந்தம் இருக்கு. ஜகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து இங்கே பகவான் இது வியஞ்சயன் சிந்து தீரே யாஸ்தே தமிழே பவித்ரம் பராசக்தி புத்திரம் அப்படின்னு அவர் ஸ்துதி பண்ணியிருக்கார் பகவத்பாதாள். இன்னும் நிறைய ஸ்லோகங்களை பகவானுடைய மகிமை பற்றி எழுதியிருக்கார். அப்பேற்பட்ட ஒரு க்ஷேத்திரம் பகவத்பாதாள் இங்கே வந்து பகவானுக்கு பூஜை பண்ணி இந்த ஸ்தோத்திரத்தை ஏற்றினார். அதுக்கப்புறம் இதே மாதிரி சிருங்கேரி பீட்டத்தின் ஆச்சாரியால் இங்கே வந்து பகவானுடைய ஆராதனம் பண்றது என்கிறது பரம்பரையாக வந்துட்டு இருக்கு. இங்கே வந்து சிருங்கேரி ஆச்சாரியால் இங்கே வந்தபோது உள்ள போய் பகவான் சந்நிதியில அவருடைய திருக்கரங்களால் பூஜை பண்றது என்கிற ஒரு சம்பிரதாயம் பிராச்சீன காலத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி எங்க குருநாதர் பரமகுருநாதர் எல்லோரும் இங்கே வந்து பூஜை பண்ணிருந்தார். ஒரு 8 வருஷம் முன்னாடி எங்க குருநாதர் இங்க யாத்திரையில வந்திருந்தார். வந்து பகவானுக்கு அந்த ஆராதனம் பண்ணிருந்தார். அந்த சமயத்துல நாங்களும் எங்க குருநாதரோட இங்க வந்திருந்தோம். இந்த சந்நிதிக்குள்ள எங்க குருநாதர் மகா பூஜை நடத்தினார். இப்போ இந்த கும்பாபிஷேகம் போது இந்த சந்தர்ப்பத்துல இங்கே எங்க குருநாதரோட அனுகிரகத்துல இங்க வந்திருக்கோம். இது ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம். விசேஷமா நம்முடைய வாழ்க்கையில பகவானுடைய அனுகிரகம் என்கிறது மிகவும் தேவையான ஒரு விஷயம். பகவானுடைய அனுகிரகம் இல்லை என்றால் இந்த ஒரு வாழ்க்கையை நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியாது. இந்த வாழ்க்கையை